மேஷ ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். பாடி அண்ட் மைண்ட் அலைண்டா இருந்தால் மட்டுமே அவங்க செய்ய போறிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி பெற முடியும். கரெக்டுங்களா? இப்போ மைண்ட் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு, ஆனால் கன்னி ராசிக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழகான மெசேஜ். இவங்க யாரையோ நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களை யாரும் ஹர்ட் பண்ணல, இவங்க யாரையோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஹர்ட் பண்ணிட்டீங்க. தனுசு ராசி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ், கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. திரும்பவும் இந்த ராசிக்காரங்களுக்கும் வந்து கடன் நிறைய வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. மீன ராசி நேயர்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ், என்ன விஷயம்லாம் கடந்து வந்தீங்களோ அதையே திரும்பி திரும்பி பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத பார்க்கறத விட காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட ரேகா தியாகராஜன் டாரட் கார்டு ரீடர் இருக்காங்க. இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன். ஓகே, ஸோ முதல் முறையா எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களை சேனல் சார்பாக வரவேற்கிறோம். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியில வந்து 12 ராசிகளுக்கான இந்த மாத பலன் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து யூஸ்வலா வந்து ஏஞ்சல் மெசேஜஸ், டாரோ கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆகாஷிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டோட பலன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த கார்டு பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டது கிடையாது. இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, டாரோ கார்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஹலோ ஏஞ்சல்ஸ். ஸோ இப்போ ஆகாஷிக் அப்படி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆரக்கிள் டெக். ஆகாஷிக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா ஆகாயம், வானம், இதுதான் மீனிங். ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு உங்களோட பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப், ஃபியூச்சரில் திரும்பவும் நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்க போகிறீங்களா, பிறக்க போகிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஜென்ரல் டாரட் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் ஆஃப் டாரட் கார்ட்ஸ் இருக்கும். மேஜர் அர்கானா, மைனர் அர்கானான்னு கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. இப்போது ஆகாஷிக் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் பர்சனோட ப்ரெசன்ஸ் லைஃப் எப்படி இருக்கு, ஏன் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கார்மிக் எனர்ஜியை அவங்க பாஸ்ட் லைஃப்லேருந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்காங்க, இனி என்னெல்லாம் அவங்களுக்கு வரப்போகுது, என்ன மாதிரியெல்லாம் தப்பு அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத லைக் 98% வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ டாரட்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு நீங்க என்ன மேம் பார்க்குறீங்க? டாரட்க்கும் இதுக்கும் நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு தின் லைன் தான் டாரட் கார்ட்ஸ், ஆரக்கிள் கார்ட்ஸ். ஸோ டாரட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. இட் வாஸ் அ பிளேயிங் கார்டு. ஒரு பிளேயிங் கார்டு வந்து நாம வந்து இப்போ எப்படி சீட்டு கட்டு நம்ம விளையாடுறோமோ அந்த மாதிரி டாரட் கார்ட்ஸும் வந்து ஒரு பிளேயிங் கார்டாக யூரோப்பியன் கண்ட்ரியில் இருந்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அஸ்ட்ராலஜி சைடில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம சவுத் சைடில், அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ தான் இந்த டாரோ கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இது டாரோ கார்ட்ஸுங்கிறது இது வந்து டெய்லியுமே வந்து அவங்களோட லைஃப்பில் எப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோட ஒரு சைல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆரக்கிள் கார்ட்ஸ். ஸோ நம்ம குறி சொல்றதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ குறி சொல்றதுனானது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குறி சொல்லுவாங்க. சோழி போட்டு குறி சொல்லுவாங்க, பிரசன்னம் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆரக்கிள் கார்ட்ஸும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கார்ட்ஸை வச்சு இந்த மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மேஷம் ராசியில இருந்து தொடங்கலாம். மேஷ ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்கு சொல்லிடலாம். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். இந்த மந்த், அதாவது ஜூலை மந்த்ல இருந்து இவங்க ஆகஸ்ட் மந்த்துக்கு போகும்போதே அவங்களுக்கு ஒரு சூப்பர் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, ஹீலிங் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு மெசேஜா வந்திருக்கு. ஏன் வந்து ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பாடி அண்ட் மைண்ட் அலைண்டா இருந்தா மட்டுமே அவங்க செய்ய போறிய காரியங்கள் எல்லாத்துலயுமே வந்து வெற்றி பெற முடியும். கரெக்டுங்களா? இப்ப மைண்ட் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு, ஆனா பாடி வந்து வேற எதுக்கோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு
கிடைக்காது. ஸோ ஹீலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு வந்து மெடிடேஷன், நல்ல ஒரு அழகான மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு காலையில எழுந்தாங்கன்னா ரொம்பவே அந்த ஹீலிங் பவர் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீலிங் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், மேரிட் லைஃபா இருக்கட்டும், இல்ல அவங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல எதுவா இருந்தாலும், எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், போன மாசம் வந்து யார்கிட்டயாவது பிரச்சனையோட இருந்தாங்களோ, இல்ல ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இஷ்யூஸ்லாம் இருந்தது அப்படின்னா, அத குயிக்கா வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ஆஃப் ஆகஸ்ட்குள்ள சால்வ் பண்ணும்போது, அவங்களுக்காக யூனிவர்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது சீக்கிரமா அவங்களுக்கு வந்து அடையும். ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ப எப்பவுமே நல்லதா மெயின்டெயின் பண்ணும்போது, அவங்களுக்கு கிளியர் ஃபோக்கஸ் கிடைக்கும். அவங்க செய்யற வேலைகள் எல்லாத்துலயும் கிளியர் ஃபோக்கஸ் இருக்கும். இப்ப நம்ம யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கோம், பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதான் சிம்பிள் கான்செப்ட். பாஸ்ட்ல இருந்த அதே இஷ்யூஸ இந்த மந்த்தும் கேரி பண்றாங்க, ஆகஸ்ட்க்கும் கேரி பண்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஸ் பிளாக்கேஜஸ் வரும். ஸோ அத பார்த்துக்கோங்க. பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது, கடன் பிரச்சனைகள், கடன் நீங்க நெறைய வாங்க வேண்டியது இருக்கும். இல்ல யார்கிட்டயாவது பணம் குடுத்து ஏமாற வேண்டியது. ஸோ இந்த மாரிலாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ஆஃப் ஆகஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்கள நீங்களே எனர்ஜி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோட மெசேஜ். மேஷ ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி இந்த யூனிவர்ஸ் மெசேஜ உங்களுக்கானதா எடுத்துக்கோங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ரிஷப ராசி நேயர்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லும் அந்த சிறப்பான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். ஆகஸ்ட் மந்த் ஸ்டெப் பண்ணும்போதே நீங்க வந்து நான் எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நீங்க இந்த ஆகஸ்ட் மந்த்தை என்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்க கைண்டா இருக்கும்போது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு டபுள் த டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் வரும். அப்பனா நீங்க கைண்டா இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் உங்ககிட்ட கைண்டா இருப்பாங்க. இதுவே நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்ககிட்ட டபுள் த டைம்ஸ் கோவப்படுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்கிறது நான் சொல்லவே வேண்டாம். எனர்ஜி பிளாக்கேஜஸ் வரும். ஸோ எல்லா விஷயத்திலையும் தடங்கள் வரும். ஸோ இதை நீங்க பாருங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை நீங்களே வந்து ஃபர்கிவ் பண்ணணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸோட மெசேஜ். ஃபர்கிவ் பண்ணணும்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா அதை நினைச்சு அதுலயே யோசிக்காம அடுத்த விஷயம் என்ன? இட்ஸ் ஓகே. தப்பு பண்ணியாச்சு. நம்ம ஒரு ஹியூமன். தப்பு பண்ணியாச்சு. அதுலேருந்து நம்ம ஒரு லெசன்ஸ் கத்துருக்கோம் இல்லையா? அது என்ன அப்படின்னு யோசிச்சு அடுத்த லெவலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இந்த மந்த் நிறையவே மணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அத கரெக்ட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க செய்யும்போது, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிச்சயமா கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, டபுள் த டைம் யோசிச்சு நான் கரெக்ட்டான விஷயத்துல தான் இன்வெஸ்ட் பண்றேனா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே. சோ ஏதாவது விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படி இருக்காமா? இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அ எப்பவுமே வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட பேசும்போது, ஓகே நீங்க நல்லா சிறப்பா செய்யறதுனால, ஆப்போசிட்ல இருக்கவங்க நல்லா செய்யல அப்படிங்கிற தப்பு கண்டுபிடிக்க வேண்டாம். எஸ்பெஷலி நீங்க ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க, இல்ல ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஒரு மீட்டிங்கோ, இல்ல நீங்க ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வொர்க்ல. அப்போ உங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட குறைகள கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாரி இருக்கிறது இல்ல இல்லையா? நீங்க ஒரு லீடரா இருக்கீங்க அப்படின்னா, உங்க கூட இருக்கவங்களும் அதே மாதிரி இருக்கணுங்கிறத நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ரிஷப ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கைண்ட் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணி இந்த யூனிவர்ஸ் மெசேஜை ஏத்துக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கார்டு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? மிதுன ராசி நேயர்களுக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கான மெசேஜ். உண்மைய மட்டுமே பேசணும். அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா விஷயமுமே உங்களுக்கு சிறப்பா
நடக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க என்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே இந்த மந்த் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மறந்துடாதீங்க, உண்மையை மட்டுமே பேசணும். நீங்க பொய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து வரும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்க. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மணி வரும். நிச்சயமா மணி, அதாவது ப்ரீவியஸ் மந்த்ஸ்லலாம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராஃபிட்காக அப்படின்னா, இந்த மந்த் வந்து நீங்க அந்த ப்ராஃபிட்ட எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த காட்டன் ரிலேட்டடா அல்லது இல்லைனா ட்ரெஸ், இந்த மாதிரி எல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இல்ல ட்ரெஸ் ஷாப்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து உங்களோட ஸ்டாக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க இந்த டைம். கஸ்டமர்ஸ் நிறைய வந்து ஆர்டர் போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்டாக் இல்ல அப்படிங்கிற அந்த மாதிரி எதுவும் சொல்லாம இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் முன்கூட்டியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குமா? ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட உங்களோட பார்ட்னர் கிட்ட அல்லது உங்களோட ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் சரி, என்ன விதமான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன பிரச்சனை வரதான் செய்யும் உண்மையை சொல்லும்போது. அதுக்காக பயந்துட்டு நீங்க பொய் சொல்லும்போது அந்த விஷயம் அடுத்தடுத்து கேரி ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ எதுல கவனமா இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டியதுல இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ ஏன் அந்த பொய் சொல்றது வரும் அப்படின்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாத்திங்க. அதாவது நீங்க எப்படி ஒரு விஷயத்த பாக்குறீங்களோ உங்களோட கண்ணோட்டத்தை நீங்க மாத்திக்கோங்க. எல்லாத்துலயுமே வந்துட்டு குறைகள் கண்டுபிடிக்க வேண்டாம். குறைகள் நீங்க கண்டுபிடிக்கும் போதுதான் அதுல ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்றதோ இல்ல அதை மாத்தி சொல்றதோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தென்படும். அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான அஃபர்மேஷன் என்னமா? மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரூத் அப்படின்னு டைப் பண்ணி இந்த யூனிவர்ஸ் மெசேஜை ஏத்துக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் மாசம் கடக ராசிக்காரர்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசம் கடக ராசிக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ். உங்களுக்கான மெசேஜ். ஆகஸ்ட் மாசம் சில விஷயங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுலயே ஸ்டக் ஆகி இருக்காம லெட் கோ, இட்ஸ் ஓகே. சில ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல வந்து யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க இருந்து அதுல வெளியில வரும்போது அந்த பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருக்காம லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. கடந்து போகலாம். கடந்து போங்க. எதுனாலும் கடந்து போங்க. கடந்து போகும்போது தானே அடுத்தது நம்ம ஸ்டெப் இன் பண்ண முடியும் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அப்போ நம்ம பழைய விஷயத்திலேயே ஸ்டக் ஆயிருந்தோம்னா அந்த நல்ல விஷயம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணணும். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் தான் இந்த மந்த். ரொம்பவே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லெட் கோ சுச்சுவேஷன் வரதுனால நிறைய ஹர்டில்ஸை நீங்க தாண்டி வர வேண்டியது இருக்கு. நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து சேலஞ்சிங்கா நீங்க வந்து இருக்க வேண்டியது இருக்கு. எஸ்பெஷலி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க மனசு தளர விடாம ஓகே நான் வெயிட் பண்றேன், எனக்கு இந்த மந்த் மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தாட்டோட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹார்டா இருக்க தான் செய்யும். எல்லா நாளும் ஸ்மூத்தா போகாது இல்லையா? அது மாதிரிதான் இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இதை கடந்து வந்துடலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கும்? ரிலேஷன்ஷிப்லயும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்பப்போ வந்து காணாம போயிடும் சில சின்ன பிரச்சனைகள். சில விஷயங்கள் நீங்க ரியாக்ட் பண்றதை பொறுத்து அது பெருசாயிடும். அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம். ரிலேஷன்ஷிப்லயே ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதுவும் வந்து ஏன் வருது அப்படின்னு காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள்னால பிரச்சனை வரும். ஓகே. ஒய்ஃப் வந்து குழந்தைய கவனிக்காம இருக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட் குழந்தைக்கு தேவையானதை செய்யாத இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வரும். அது என்ன, நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மந்த் குழந்தைங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். ஓகே. இவங்க எதுலயாவது கவனமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கா? ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் லெட் கோன்னு சொன்னேன். அதாவது ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே சமயத்துல உங்களை சுத்தி நிறைய புது ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா அதுல யாரு உங்களுக்கு கரெக்டா
கரெக்டான அட்வைஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணி அவங்களோட அட்வைஸ ஏத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வேணும் அப்படின்னா, அந்த மாரி டைம்ல வந்து யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு பிரபஞ்சம் எனக்கு நீங்க வந்து எனக்கு காமிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் காமிப்பாங்க யூனிவர்ஸ். ஸோ அந்த பெர்சன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு சைன் கிடைக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க டெசிஷன் எடுங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான அஃபர்மேஷன் மெசேஜ் என்னம்மா? கடக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல ரிலீஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட டைப் பண்ணி யூனிவர்ஸோட மெசேஜ ஏத்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் சிம்ம ராசிக்கான யூனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கான யூனிவர்ஸ் கொடுக்கும் ஆகஸ்டுக்கான மெசேஜ். உங்களுக்கான மெசேஜ். போல்டு டெசிஷன்ஸ். எதுனாலும் பயப்படாம தைரியமா ஒரு கை பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோட வந்து ஆகஸ்ட் மந்த்தை என்டர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் உங்க ஹார்ட், அதாவது நீங்க உங்களோட எண்ணங்களே உங்களை வந்து தடை செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஸோ அது வேண்டாம். நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல எது முக்கியமான ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் எது செய்யணும் அப்படிங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க தடங்கள் இல்லாம, செகண்ட் தாட்டே இல்லாம நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆகஸ்ட் மந்த்தை என்டர் பண்ணுங்க. நிச்சயமா முடிச்சிடுவீங்க. அதுல கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியா கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கணும்? ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்களுக்கு ஹீலிங் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல, அது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இட்ஸ் நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வர்ஸ், அது மட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், இவங்க கூட ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் அதை நினைச்சிட்டு, எனக்கு நான் வந்து அவங்க கிட்ட பேசும்போது, அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹெசிடென்ட்டோட நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, பிங்க் கலரை வந்து யோசிச்சுட்டு, இல்லைன்னா பிங்க்னு கூட நீங்க சொல்லலாம். சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்க பாருங்க. அவங்க கிட்ட நீங்களே ரொம்ப அன்பா மாறிடுவீங்க. அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் இருக்கு இந்த மந்த் உங்களுக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கான ஃபினான்ஸ் இந்த மந்த்ல எப்படி இருக்கும்? ஃபினான்ஸ் வந்து நான் கரேஜியஸா போல்டா டெசிஷன் எடுங்கன்னு சொன்னதுனால, நிச்சயமா அப்போ எப்படி இருக்க போகுது, ஃபினான்ஸ் நிறைய வரதான் போகுது. ஓகே. ஸோ இந்த மந்த் வந்து நீங்க மணி வந்த உடனே அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த மந்த் எப்படி சேவ் பண்ணலாம், நான் எந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ நீங்க அடுத்த மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அடுத்த மந்த் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம், சேவ் பண்ணுங்க. ஸோ இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, அகைன் ரிலேஷன்ஷிப்ல தான் இவங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரையும் வந்து நம்ப வேண்டாம். சரிங்களா? நிறைய உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் இருக்கட்டும். ஆனா இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயே சில பேர் மேல ட்ரஸ்ட் இல்லாம இருக்கீங்க. அவங்க மேல ட்ரஸ்ட் இருக்கணும். சில பேர் மேல ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமா வச்சிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்து, அது கரெக்டான நம்பிக்கை தான் அவங்க மேல வச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யறாங்க, பிசினஸ்ல நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள யாரோ உங்களுக்கு சின்னதா பேக் ஸ்டாபிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கவனமா பாருங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான யூனிவர்ஸ் அஃபர்மேஷன் என்னமா? சிம்ம ராசி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல லவ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த மெசேஜை யூனிவர்ஸ் மெசேஜா எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் கன்னி ராசிக்காரர்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாமா? ஆகஸ்ட் மந்த்துக்கான கன்னி ராசிக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழகான மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். ஓகே. ஸோ இவங்களுக்கும் வந்து லெட் கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ மெயினா என்ன விஷயத்துலலாம் இவங்க லெட் கோ பண்ணணும் அப்படின்னா, இவங்க யாரையோ நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள யாரும் ஹர்ட் பண்ணல. இவங்க யாரையோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஹர்ட் பண்ணிட்டீங்க. இந்த டைம் மிஷின் கிடையாது இல்லையா? ரிவர்ஸ்ல போயிட்டு நம்ம சொன்ன வார்த்தைகளை எதையும் மாற்ற முடியாது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க கிட்ட நீங்க சாரி சொல்லவோ, இல்ல உங்களோட
சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு சாரி சொல்லுங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்க போகும்போது அவங்கள நினைச்சு, நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு. அந்த ஆத்மா கிட்ட நீங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல சாரி கேளுங்க. அது நீங்க உடனே வந்து அவங்க கிட்ட பேட்சப் ஆவீங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கிட்ட திரும்ப போய் பேசுவீங்க அப்படிங்கிறது கிடையாது. அது ஸ்லோவா நடக்கும். பட் ஆனா உங்க மைண்ட்ல வந்து அது உங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க அந்த ஆத்மாவ ஹர்ட் பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க உங்க ஆத்மாவையும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் உங்கள சாரி சொல்ல சொல்றேன். ஓகே. ஸோ இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த மந்த்? ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இவங்க ஆல்ரெடி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்துட்டு சாரி கேட்க போறாங்க இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிலேஷன்ஷிப்ல இருக்க இஷ்யூஸ் எல்லாமே நிச்சயமா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இவங்கள விட்டுட்டு போயிருந்தாங்க. மேபி அவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் பேசாம இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து இவங்கள நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவங்க கம்பேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் ஏதாவது உங்களுக்கு சைன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க நெனச்சா மட்டுமே அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். நீங்க நெனச்சா மட்டுமே அவங்க உங்ககிட்ட பேச முடியும். ஸோ உங்களுக்கு அது தாட் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அவங்க வந்தா உங்க லைஃப்ல நல்லா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அத ஏத்துக்கோங்க. இல்ல நானும் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, இட்ஸ் ஓகே. லெட் கோ. சிம்பிளா அவ்வளோதான் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஃபினான்ஸ் இந்த மந்த் ஃபினான்ஸ் வந்து இவங்களுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க இவங்க இந்த மந்த். ஓகே. ஸோ எப்பவுமே நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது சொல்ற ஒரே ஒரு விஷயம், கேர்ஃபுல்லா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிளானிங் இருக்கணும். எப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் அதுல எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்களே வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. யார்கிட்டயும் தேர்ட் பார்ட்டி கிட்ட குடுத்து, இந்த பைசாவ குடுத்து அதுல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அந்த மாரி எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ ப்ராஃபிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க இல்லையா? அதனால ப்ராஃபிட் வந்து இவங்க இம்மீடியட்டா இந்த மந்த் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஸ்டேபிளா இவங்களுக்கு என்ன ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோ அது வரும். அந்த இன்கம் வரும். ஆனா எக்ஸ்ட்ரா இன்கம் எதுவும் இவங்க எதிர்பார்க்க முடியாது. கடன் ஏதாவது குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அத வந்து இவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசி, இல்ல புஷ் பண்ணி குடுத்தே ஆகணும். எனக்கு இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மாரிலாம் ஏதாவது சொல்லி தான் நீங்க கடன் குடுத்தவங்க கிட்ட ரிட்டர்ன் வாங்க முடியும். ஸோ இவங்க இந்த மாசம் வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் எதுலமா? நிச்சயமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இவங்களுக்கு நெறைய வரும். ஸோ அத வந்து கண்டிப்பா இவங்க பிரேக் பண்ணணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பபிள் மாரி யோசிச்சுக்கோங்க. ப அந்த பபிள்ஸ் எல்லாம் நீங்க பிரிக் பண்ணி பிரேக் பண்றீங்க. அப்போ இந்த மாரி டெய்லியும் நைட் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாரி பிரிக் பண்ணி அத வந்து பர்ஸ்ட் ஆகுற மாரி யோசிச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகே. ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கான அஃபர்மேஷன் என்னமா? கன்னி ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, லெட் கோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு, யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ ஏத்துக்கோங்க. அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் துலா ராசிக்கான யூனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழகான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ். ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அழகான அற்புதமான வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டும் கூட இங்கிலீஷ்ல ரீசெண்டா. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நீ என்ன எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ, அத வந்து நீ ரிஃப்ளெக்ட் பண்ணா தானே உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ என்னவா யோசிக்கிறியோ அத நீ செய்யலையே அப்படிங்கிறது தான் மெசேஜ் இங்க. ஸோ நீ எப்படி உன்கிட்ட அடுத்தவங்க இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ, அதே மாரி நீயும் நடந்துக்கோ. அதுவும் ஒன் ஆஃப் த மெசேஜ். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது செல்ஃபா நீங்க எல்லாத்தையுமே எடுத்து செய்ய ஆரம்பிக்கும்போது, அது எப்படி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும்ல. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்க குடுத்தா மட்டுமே வந்து நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லயுமே சக்சஸா இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாய்ஸஸ் இருக்கு. நெறைய சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. நெறைய டிஃபரெண்ட் சாய்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறைய குடுக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாப்ல இருக்கீங்க நீங்க. ஆனா நெறைய இன்டர்வியூ கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுல நீங்க எதையுமே கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணல. அதாவது ஒரு லெதார்ஜிக்கா ஒரு ஓகே ஒரு ஸ்லோவா பார்த்துக்கலாம் அப்படின்னே வந்து இவ்வளோ மந்த் இருந்திருக்கீங்க. ஆகஸ்ட் மந்த் அந்த தப்பு செய்யாதீங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது எப்பவுமே எடுத்துடணும். உடனே எடுத்துடணும். அப்பதான் வந்து யூனிவர்ஸ்க்கு ஹாப்பியா இருக்கும் இல்லையா?
பிரபஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது தான் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ பிரபஞ்சத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க, நீங்களும் சந்தோஷமாயிடுவீங்க. ஓகே. ஸோ இவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னதுனால, உங்களோட பார்ட்னர் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது மாரி தான் நீங்க நடந்துக்கணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலயுமே இந்த மந்த் உங்களுக்கு பொருந்தும். மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, சிப்லிங்ஸ், அதாவது அண்ணன், தங்கை, அக்கா, தங்கை, இவங்க எல்லாருக்குள்ளேயும் என்னன்னா, சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஃபோன் எடுத்து எப்படி இருக்கீங்க அக்கா? எப்படி இருக்கீங்க நீங்க? அப்படியே அந்த மாரி டச்லயே இருங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா குழந்தைகள் இருக்காங்கன்னா, குழந்தைங்க கிட்ட பேசுங்க. ஸோ அந்த அன்பு பரிமாற்றம் செய்யும்போது, அவங்களுக்கு ஒரு பாச பிணைப்பு இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்ப நாமளே அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ ஃபினான்ஸ் இவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? ஃபினான்ஸ் எவ்ளோ இவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ, அவ்ளோ ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே. இப்போ இவங்க சோம்பேறியா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரியான இன்கம் தான் இவங்களுக்கு வரப்போகுது. மித்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், இப்போ ஜாப் ரிலேட்டடா இவங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் இந்த மாரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அத நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி, நீங்க விடாமுயற்சியா நீங்க எடுத்து செய்யும்போது, நிச்சயமா அது அந்த தடைய நீங்க தாண்டி வந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் நிச்சயமா கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்க எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மந்த்? ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம செய்ய வேண்டாம். எல்லா விஷயத்திலயும் அது முழுமையா தெரிஞ்சுட்டு, ஒரு கம்யூனிகேஷன் கூட நினைச்சுக்கோங்களேன். நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த கம்யூனிகேஷன்ல ஏதாவது ஒரு கேப் இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா உன் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. அது என்னன்னு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அப்புறம் அந்த டெசிஷன நீங்க உங்க சைடுல இருக்க பாயிண்ட்ட நீங்க எடுத்து வைக்கலாம். ஓகே. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மந்தோட அஃபர்மேஷன் என்ன? துலாம் ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற இந்த வேர்ட கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி யூனிவர்ஸோட மெசேஜ ஏத்துக்கோங்க. ஆகஸ்ட் மந்த் விருச்சிக ராசி நேயர்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்றத பார்க்கலாமா? நிச்சயமா. விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மந்த்க்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். யார்கிட்டயாவது பேசும்போது தெளிவா பேசுங்க. உங்ககிட்ட ஏதாவது சங்கடங்கள் இருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல எதுலயோ மாட்டிட்டு இருக்கீங்க, அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு பிடித்தவர்கள் ஒருவர் யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, அவங்க கிட்ட ஓப்பனா அந்த விஷயத்த பேசுங்க. பயப்படாம பேசலாம். சப்போஸ் உங்களுக்கு இல்ல பயமா இருக்கு, அவங்க ஏதாவது எல்லார்கிட்டயும் சொல்லிருவாங்க, அந்த மாரிலாம் ஏதாவது தாட் வந்தது அப்படின்னா, இம்மீடியட்டா சொல்ல வேண்டியது நம்மளுக்கு தான் ஒரு ஆள் இருக்காங்களே, பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. ஓப்பனா ஒரு தனிமையில உட்கார்ந்து கூட நீங்க அத ஓப்பனா வாய் விட்டு லவுடா எல்லா வார்த்தையும் சொல்லிடுங்க. பரவால்ல. எமோஷனல் ஆனாலும் பரவால்ல. அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ் ஆகஸ்ட் மந்த்க்கு. ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இவங்க அடுத்தவங்க மேல நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை அப்படின்னா உங்க வைஃப் மேல, இல்ல ஹஸ்பண்ட் மேல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேல, இவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்களோ, இவங்க ஏதாவது எனக்கு கெடுதல் செஞ்சிருப்பாங்களோ, இவங்க ஏதோ என்னை பத்தி தப்பா நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரி செகண்ட் தாட்ஸ் எதுவுமே வேண்டாம். ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா? இந்த மாதிரி க்ளோஸா இருக்கவங்க மேல எப்பவுமே சந்தேகப்படக்கூடாது. ஏதாவது இருந்தது அப்படின்னா ஓப்பனா கேட்டுருங்க. அது கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணும். ஸோ இதுதான் இவங்களுக்கான அட்வைஸ். ஓகே. ஸோ ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் இவங்களுக்கு இந்த மந்த்? ஓகே. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி வாலண்டரியா யாராவது இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. கொடுத்து அதை ஹெல்ப் பண்ணி அதை ஏதாவது செய்யலாமா, அந்த மாதிரிலாம் யாராவது இவங்க கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது, அது நீங்க இப்ப கரண்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களோட பிசினஸ்க்கு ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு பாத்துக்கோங்க. இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு எதுக்காக வந்திருக்கு, நான் இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இன் ஜெனரல் இவங்களுக்கு ஃபினான்ஸ் நல்லாவே இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மந்தா இவங்க எடுத்துக்கலாம். கடன் எல்லாம் யாருக்காவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட சும்மா லைட்டா கேட்டாவே போதும், எனக்கு தேவைப்படுது, மணி எனக்கு தேவைப்படுது, எனக்கு கொடுங்க அப்படின்னு கடன் கொடுத்தவங்க கிட்ட லைட்டா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த மாசம்? இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஓப்பன் அப் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்காக எல்லா விஷயத்தையும்
சொல்லிட வேண்டாம். நிறுத்தி நிதானமா ஒரு பாஸ் எடுத்து யோசிச்சு கிளாரிட்டியோட அந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து பகிர்ந்துக்கோங்க. சோ இவங்களுக்கான இந்த மந்தோட அஃபர்மேஷன் என்ன? விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வண்டர்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணி இந்த யூனிவர்ஸ் மெசேஜை எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிச்சயமா. சோ தனுசு ராசி அவங்களுக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழகான மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். யூனிவர்ஸ் மெசேஜ். கடுமையான சேலஞ்சஸ் காத்திருக்கு உங்களுக்கு. மிகப்பெரிய சேலஞ்ச். அதாவது இந்த வருஷத்திலேயே மிக கடினமான சேலஞ்சஸ்லாம் இந்த மந்த் தான் இவங்க சந்திக்க போறாங்க. ஆனா அந்த சில விஷயங்களை ஈஸியா கடந்து வந்துருவாங்க. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சே இல்ல. நான் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோட அதை வந்து கடந்து வந்துருவாங்க. போயிடுவாங்க. ஆமா, தூசி தட்டிட்டு அழகா வெளில வந்துருவாங்க. ஆனா சில விஷயங்கள் ரொம்பவே வந்து இவங்களுக்கு டஃப்பா இருக்கும். எவ்வளவுதான் போராடினாலும் இதுல இருந்து வெளியில அதை வந்து அச்சீவ் பண்ணவே முடியலையே அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வரும். ஆனா அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா யூனிவர்ஸ் உங்களுக்காக கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவே வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் தானே உங்களுக்கு. உங்களை காஷனா இருக்கிறதுக்காக, ப்ரிகாஷியஸா இருக்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்க்குலாம் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆகஸ்ட் மந்தே நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. நீ என்ன சேலஞ்ச் கொடுத்தாலும் நீ ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கும்போது நான் ஏன் தயங்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட ஆகஸ்ட் மந்த்தை என்டர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இந்த மந்த் எப்படி இருக்கு? ரிலேஷன்ஷிப் இந்த டிஃபிகல்ட் பாத் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கு உண்டு. ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இந்த ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேசஸ், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா கோர்ட் கேசஸ் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலலாம் கொஞ்சம் கவனமாவே இருங்க. நீங்க ஏதாவது டாக்குமெண்டேஷன் பேப்பர்லாம் வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணும்போது லாயர் வச்சிருக்கோம், அட்வொகேட் இருப்பாங்க நம்மளுக்கு. ஆனாலும் நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு ஃபால்ஸ் அலிகேஷன் எதுவுமே வந்து ஆப்போசிட் பார்ட்டி மேல போடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கோர்ட் கேசஸ்ல வந்து ரொம்பவே கவனமா இருங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான ஃபினான்ஸ் இந்த மந்த் எப்படி இருக்கணும்? ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் கடினமா இவங்க வந்து உழைக்கிறதுனால நிச்சயமா இவங்க போட்ட பணத்தை வந்து ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. ஸோ அதுல பயம் இல்லை. ஆனா கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. திரும்பவும் இந்த ராசிக்காரங்களுக்கும் வந்து கடன் நிறைய வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸா வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ கடன் மட்டும் வாங்காதீங்க. அன்னெசரியா கடன் வாங்க வேண்டாம். இல்ல நெசசரியா இருக்கு, எனக்கு நிச்சயமா வாங்கியே ஆகணும், வேற வழியே இல்ல, நான் ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், உங்க ஃபேமிலியில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு கடன் வாங்குனீங்கன்னா சீக்கிரமா அடைச்சிருவீங்க. இதுவே வந்து அன்னெசரியா ஆடம்பர வாழ்க்கைக்காக நீங்க ஏதாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இவங்க இந்த மந்த் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம நிறைய கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதே. அதாவது நிறைய சேலஞ்ச் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டோட நீங்க முன்னேறுங்க. பாதைகள் முள்ளா இருந்தாலும் அது மேல நீங்க வந்துட்டு அதெல்லாம் பூ மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க யோசிச்சுட்டே நடந்தீங்க அப்படின்னா அது முள்ளு இருக்கு அப்படின்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ இவங்க கவனமா இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கான இந்த மாசத்தோட அஃபர்மேஷன் என்னமா? தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கிரேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய இந்த மெசேஜை உங்களுக்கானதா எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் மகர ராசிக்காரருக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு மெசேஜ், இவங்க ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ், நீங்க நிறைய விஷயம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் இந்த மந்த் நடக்க போகுது. எஸ்பெஷலி ரெகக்னிஷன், அதாவது உங்களை பாராட்ட போறாங்க. நீ என்னெல்லாம் வந்து இவ்வளோ, அதாவது ஜூலை மந்த் வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் வந்து இந்த மந்த் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க அது உங்க ஒர்க் பிளேஸ்லயே ஆகட்டும், உங்க ஃபேமிலியிலே ஆகட்டும், எல்லார் முன்னாடியும் வந்துட்டு பாராட்டலாமே, இவங்க நல்ல வந்து ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, எனக்கு இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு
ஃபோன் பண்ணிலாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அத வந்து நீங்க ஒரு ரிவார்டா எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதருக்கு வந்து யாருமே வந்து தேங்க்ஸ் சொல்றதில்ல. சாரி சொல்றதில்ல. அப்போ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க அப்டின்னா, அது ஒரு மிகப்பெரிய ரிவார்டா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. சோ இவங்களுக்கான ஃபினான்ஸ் இந்த மந்த் எப்படி இருக்குமா? ஃபினான்ஸ் வந்து இவங்களுக்கு ரிவார்ட் அப்படின்னு சொல்லும்போதே, இவங்களுக்கு நெறைய ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நிச்சயமா வந்து இவங்களுக்கு நெறைய வந்து ப்ராஃபிட் வரும். இப்ப ஜென்ரலா ஒரு ஜாப்ல இருக்க ஃபேமிலிக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இவங்க நெறைய செலவுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மாசம் வரைக்கும் அன்னெசெசரியா ஏதாவது செலவுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த மாசம் வந்து நிறுத்திருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மாதம் வந்து ஒரு ₹1000 இல்ல 2000, 10,000 இந்த மாரி ஏதாவது ஒரு வகையில மணி வந்து சின்னதா போயிட்டு சின்ன சின்னதா வந்து ஆனா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து வெளில வந்து லீக் ஆயி போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மந்த் ஐடென்டிஃபை பண்ணி சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இன்கம். இவங்களுக்கு இந்த மாசம் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குமா? ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் பாராட்டி இவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், அ பார்ட்னரா இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லா விஷயத்துலயுமே வந்து அவங்க கிட்ட நல்லது விஷயத்தை மட்டுமே பார்த்து 2 பேருமே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருந்துப்பாங்க. இவங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இல்ல இவங்க நெறைய அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு. சரி, எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து யாரோ பாராட்டுறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்கள பாராட்டணும் இல்லையா? அப்பதான் வந்து நீங்க உங்கள பாராட்டும்போது, அத நீங்க திரும்ப அடுத்தவங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க நெறைய இடத்துல பாராட்டுறதுக்கு இந்த மந்த் மறந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா, நீங்க ஓவர் பூஸ்டடா ஆனதுனால நெறைய நம்மளுக்கு தேங்க்ஸ் வருதே, நெறைய ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்குதே அப்படின்னு அந்த ஒரு தாட்லயே இருக்கிறதுனால, சின்ன சின்ன விஷயத்துல மத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல நீங்க மறந்துருவீங்க. இல்ல அப்ரிஷியேட் பண்ண மறந்துருவீங்க. அத மறக்காம செய்யுங்க. எஸ்பெஷலி உங்களோட வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சோ மகர ராசிக்காரங்களுக்கான அஃபர்மேஷன் மெசேஜ் என்ன மேம்? மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸோட மெசேஜை ஏத்துக்கோங்க. அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் கும்பராசிக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மெசேஜ் காத்துட்டு இருக்கு. யூனிவர்ஸ் மெசேஜ். இந்த மந்த் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங். அதாவது மனசுல ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு, சொல்ல முடியாம அப்படியே வச்சுட்டே இருக்கீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒரு ரிலேஷன் வெளியில சைட்லருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். பட் ஆனா வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இல்ல. அவங்க ஏதோ உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இல்ல அவங்க கிட்ட நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஆயிருக்கு. அத வந்து நீங்க மனசுல இறுக்கி பிடிச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. அத வந்து நீங்க ஓப்பனா பேசிருங்க. நீங்க ஓப்பனா பேசிட்டீங்க அப்படின்னா, இந்த மந்த் ஃபுல்லா நீங்க ஒரு ஸ்மூத் ஃப்ளோலயே வந்து இந்த மந்த்த வந்து நீங்க கடந்துடலாம். ஏன்னா, அந்த இறுக்கமா நீங்க மனசுல வச்சுட்டு, அத அப்படியே நீங்க அந்த அடுத்தடுத்த வேலைகள் நீங்க செய்யும்போது, நீங்க 50% தான் உங்களோட இன்புட்ட நீங்க அந்த வேலைகள்ல குடுக்குறீங்க. மீதி 50% வந்து அந்த இறுக்கமான சிச்சுவேஷன்லயே பிளாக் ஆகி அந்த எனர்ஜி அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆயிடுது. ஸோ இறுக்கமா மனச வச்சுக்க வேண்டாம். ஓகே. சோ அவங்களுக்கான ஃபினான்ஸ் இந்த மந்த் எப்படி இருக்கும்? ஃபினான்ஸ் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவர்கள் கிட்ட பெருமையா சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து இவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெறைய பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க நெறைய ஸ்டாக் மார்க்கெட் பத்திலாம் நெறைய ஏதாவது அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இவ்வளோ நாள். ஆகஸ்ட் மந்த் வந்து அதுல ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற தாட் எல்லாம் இவங்களுக்கு நிச்சயமா வரும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்போடையும் இந்த ஃபினான்ஸையும் வந்து இவங்களுக்கு சேர்த்தே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ் இது வந்து இவங்களுக்கு வந்து சேர்த்தே வந்து இவங்களுக்கு சொல்லலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்ல செலவழிக்கிறாங்க இல்லையா? வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குல்ல, அதுலலாம் வந்து இந்த மந்த் வந்து இவங்க நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளா கொஞ்சம் வந்து அப்படி ஆசிலேட்டடா சில விஷயங்கள செய்யாம இருந்திருப்பாங்க. அதெல்லாமே வந்து இந்த மந்த் வந்து இவங்க செய்வாங்க. ஓகே. சோ இவங்க எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும்? இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க.
எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்ல சீரியஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இறுக்கமான ஃபீலிங் வந்து நம்மளுக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளால ஹேப்பியா இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க ஹேப்பினஸ பார்க்க ஆரம்பிக்கும்போது, நிச்சயமா எல்லா விஷயமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கான வாய்ப்ப வந்து யூனிவர்ஸ் குடுப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கான அஃபர்மேஷன் என்ன இருக்கும்? கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஹேப்பி அப்படின்னு டைப் பண்ணி, இந்த யூனிவர்ஸ் மெசேஜ உங்களுக்கானதா எடுத்துக்கோங்க. ஓகே. சோ அடுத்ததா மீன ராசி, கடைசி ராசியான மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் என்ன மாரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசியில கடைசி ராசினாலும் எப்பவுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் தான் வச்சிருப்பாங்க யூனிவர்ஸ். உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். ஸோ மீன ராசி நேயர்கள் வந்து ஏற்கனவே நெறைய விஷயத்துல தடங்கல்கள், ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எண்டுல வந்துட்டீங்க. அது உங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்க மெசேஜ். என்ன விஷயம்லாம் கடந்து வந்தீங்களோ, அதையே திரும்பி திரும்பி பார்க்காம, எவ்ளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத பார்க்கிறத விட, எவ்ளோ தூரத்த வந்திருக்கீங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்து இந்த மொமெண்ட்ட நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான மெசேஜ். ஸோ ஆகஸ்ட் மந்த்ல எல்லா விஷயமே வந்து இந்த மாரி நீங்க தாட்ஸோட நீங்க என்டர் ஆகும்போது, எல்லெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஆகஸ்ட் மந்த்து. ஏதாவது டிஃபரெண்ட்டா தாட்ஸ் இருக்கு உங்களுக்கு செய்யணும் அப்படின்லாம் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க வந்து அத செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஓகே. சோ இவங்களுக்கு இந்த மாசம் வந்து ஃபினான்ஸ் எப்படி இருக்குமா? ஃபினான்ஸ் பொறுத்தவரைக்கும் இவங்க நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, இவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்துல 90% ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ அந்த இன்னும் அந்த 10%க்கான இன்புட்ட வந்து ஒரு மனசுல தைரியத்தோட வந்துட்டு, ஓகே இன்னும் ஒரு 10% தானே இருக்கு அப்படின்னு செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா கேஷ் இன்ஃப்ளோ இவங்களுக்கு அதிகமா இருக்கும். வீடு கட்டிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாரி விஷயத்துலலாம் வந்து இவ்வளோ நாள் ஏதாவது ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். ஆனா ஆகஸ்ட் மந்த்ன்னு அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு நிச்சயமா வரும். அந்த வீடெல்லாம் இவங்க வந்து கட்டி முடிச்சுடுவாங்க. ஓகே. சோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமா? ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து ஏற்கனவே நெறைய அன்ப வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. அன்புன்னு சொல்றத விட, ஓகே என்னோட கடமைய நான் செய்றேன். நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம நான் செய்றேன் அப்படிங்கிற ஆட்டிட்யூட் இவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த மந்த்தும் அதையே தான் கன்டின்யூ பண்ணுவாங்க. யாருக்கிட்டயும் எந்த அன்பையும் எதிர்பார்க்காம, இவங்க குடுக்க வேண்டிய அன்ப நிச்சயமா அதுல 1% கூட கம்மி இல்லாம குடுக்கறதுனால, இவங்களுக்கு இந்த மந்த் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகே. சோ எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 10% சொன்னேன் இல்லையா? இன்னும் 10% தான் இருக்கு. அத வந்து நீங்க 90% ரிமைனிங் இருக்கு அப்படின்ற அந்த தாட்டோட நீங்க அத அப்ரோச் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. நான் முயற்சி பண்றேன். எனக்கு யூனிவர்ஸ் நிச்சயமா குடுப்பாங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு சூப்பர் பவர் மாரி ஒரு ஹார்ஸ் பவர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ஸ் மாரி யோசிச்சுட்டு முன்னோக்கி போங்க. நிச்சயமா சக்சஸ் பண்ணிடலாம். ஓகே. மீன ராசிக்காரங்களுக்கான அஃபர்மேஷன் என்னமா? மீன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல ட்ரீம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி, இந்த யூனிவர்ஸ் மெசேஜ உங்களுக்கானதா எடுத்துக்கோங்க. சோ இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான யூனிவர்ஸ் மெசேஜ் குடுத்திருக்கு அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் எங்களுக்காக குடுத்தீங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.